அஸ்ஸலாமு அலைக்கும். டே 15 இதெல்லாமா இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்ற லிஸ்ட்டில் இன்றைக்கும் சேர்த்துக்கலாம். சூப்பரான கார கொழுக்கட்டை, அப்புறம் இன்னொரு ஸ்வீட் பண்ணியிருந்தேன். ரெண்டுமே புதுசு தான், ஃபஸ்ட்டு ட்ரை செமையாக இருந்தது. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு, அது பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த அளவு கடலைப்பருப்பு ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேவைப்பட்டால் காரமாக வேணும்னா இன்னும் 1 2 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்த தேங்காய் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும் ஓரமாக. தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி இடியாப்ப மாவில் அப்படியே சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இடியாப்பத்துக்கு போய் சேரா மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே கொட்டி இது கூட நல்லா கலந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த பிடி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க வேண்டியது தான். நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இது கூடவே நல்லா காரமாக வேர்க்கடலை சட்னி அரைச்சி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். அன்றைக்கி இன்னொரு ஸ்வீட்டுமே ட்ரை பண்ணியாச்சு. இந்த அவல் பாயாசம் நான் ரெடி பண்ணதே இல்லையா, சரி இதை ரெடி பண்ணான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். டக்குன்னு செஞ்சு முடிச்சிட்டேன். சேமியா பாயாசம் கூட டைம் எடுக்கும் போல், ரொம்ப சூப்பராக இருந்தது. வெல்லம் சேர்த்து பண்ணியிருந்தது. இந்த சாத்துக்குடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுவேன், கூடவே ரூஹப்ஸாவையும் கலந்து விட்டுறது. ஏன்னா ஜூஸ் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்லை, 4 பேருக்கு சேர்த்து போட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கான மெனு அவ்வளோதான். சூப்பராக எல்லாமே வச்சு இன்றைக்கி நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு பார்க்கலாம். பா.